இந்த குறும்படத்திற்கு கிரிக்கெட் பேட் கொடுத்து உதவிய திரு கிருத்திக் அவர்களுக்கு நன்றி. ஒரு காட்சியில் வசனம் எழுத முடியாமல் தவித்தபோது வாட் அ மேன் என்ற அருமையான வசனம் தந்து உதவிய திரு கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. எத்தனை மொக்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் திரும்பவும் எங்களை நம்பி வந்து எங்கள் குறும்படத்தை பார்க்கும் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. வியூஸே போகவில்லை என்றாலும் எப்பொழுது ஷூட்டிங் கூப்பிட்டாலும் சலித்து கொள்ளாமல் வந்து நடித்து கொடுத்த என் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடியே எங்கடி இருக்க? உங்கள் ஏரியாக்குள்ளே வர்றதே பெரிய விஷயம். உங்கள் ஏரியாக்குள்ளே வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் மேலே நின்றுன்னு இருக்கிறேன். அவனுங்க பார்த்தானுங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்டி. சீக்கிரம் வாடி. ஏய், எல்லாம் பார்த்தாச்சு. ஐயோ, என்ன பேபி திடீர்னு ஜென்ஸ் வாய்ஸ்லாம் பேசுகிற? ஏய் இங்கே. ஐயோ தலை நீங்களா? செல்லம், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். நான் அப்புறம் பேசுகிறேன். லவ் யூ, பாய் உமா. வணக்கம் தலை. உங்கள் கேங் பசங்க எங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு ரூல் இருக்குது, தெரியுமா தெரியாதா? ஐயோ தெரியாஜி, நான் வேணா போய் தெரிஞ்சு வந்துடுவா. டேய், என் மேலே கை வச்சல என் தலைவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யாருக்கு பில்டப் குத்துனுங்கிற நீங்கள் நின்று? டேய் நீனடா அதுக்குள்ளே வந்துட்ட? உனக்கு தானே பிள்ளை குத்துனுங்கிறேன். ஓகே ஓகே, கொஞ்சமாச்சும் மாசா பிஹேவ் பண்ண கற்றுக்க. சரி முதல்ல இங்கே தப்பிப்போ, நீ கையெடு, எது வந்தாலும் பேசிக்கலாம். ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? பாஸு, ரூல்ஸ் ஒன்று இருக்கிறது அதை உடைக்கிறதுக்காக தான். என்ன மச்சான் லிப்லாக்கா? நீயும் மாஸ்க் காட்ட மாட்டேற, என்னையும் மாஸ்க் காட்ட விட மாட்டேற. இப்போ காட்டுறேன் பாரு. ஏய் ஏதாவது சொல்றது? இரு நாங்கள் போகணும், விட்டுருங்க ப்ளீஸ். கோலமாஸ். டேய், என்ன விளையாட்டாக இருக்கா? போன வாரம் எங்கள் கேங் இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வந்து நின்னெல்லாம் பண்ணீங்க. இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க. அச்சச்சோ, இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. என்ன தம்பி, இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கேங்க பசங்க எங்கள் ஏரியாவில் வந்தால் பனிஷ்மெண்ட் இருக்கு. டாய், அது இது ஒன்னாடா. அவன் ஆளை பார்க்க வந்திருக்கானா? அவன் ஒரு பொண்ணை ஷாக் பண்ணி லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்தான். அதனால தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த. ஆமாம், பெரிய பிடி சார். இப்போ பாரு எண்ணெய் போட்டு வறுத்துனுக்குறானுங்க. சரி வீடு, இதெல்லாம் சரியாக வராது, உங்களையும் விட்டுற முடியாது. இப்போ என்னடா பண்ணுன்றீங்க? மோதி பார்த்துரும். ப்ரோ, நோ வைலன்ஸ். உங்கள் பாடி தங்காது, எங்கள் பாடி தங்காது. இல்லை இந்த ஏரியா பிரச்சனை ஒரு மாதிரி போயினுக்குது. வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு பெட் மேட்ச் ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டா எங்கள் ஏரியாக்குள்ளே யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். ஒரு வேளை நாங்கள் ஜெயிச்சிட்டா உங்கள் ஏரியாக்குள்ளே நீங்களே போட பரவாயில்ல. ஏய் லூசு பயலே, அடிங். உங்கள் ஏரியாக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் வரலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. எங்களுக்கு டீல் ஓகே, டன். யார் இவன்?
ஏய் இவன் நம்ம கேங்கனே தெரியாம சுத்திட்டு இருக்கான்டா. பிஸ்டோண்டா. சரி களத்துல சந்திப்போம். ஓகே ப்ரோ, பாய், லவ் யூ. உமா. சே எச்சி யாரா அவன் ஒரு மாதிரி பண்றான்? ஐயோ சாரி, இந்த பழக்கம் வர போய் தொலை. இந்த கருமாந்திர காட்சியை காட்டதான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னியா? குடி. ரீல்ஸ் நீ மந்திரவாதி தானே, உனக்கு எதிராக ரீல்ஸ்லாம்? நான் என் அப்பா ஒரு ஜோசியக்காரு கூட்டா பரவாயில்ல. மந்திரவாதி இல்ல, நான் ஜோசியக்காரு. சின்ன வயசுல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகமாயிடுச்சுடா. விட்றா இப்ப என்ன அதனால. சரி இந்த இழ விடு. நாளைக்கு வந்து பெரிய கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, நீ கண்டிப்பா வந்துரு. இப்ப நான் போறேன். நான் எதுக்கு நான் வரணும்? சியர் கல்ஸ் இல்லடா, அந்த குறைய தீங்கிறதுக்கு தான். டேய் கிரீஸ் 1.5 பேட்டரா, 3 பேட் அளவு வச்சுக்கிறீங்க. நான் மந்திரவாதி, உனக்கு என்ன ஆச்சு? நீயே ஒரு மாதிரி உட்காந்துக்கிற. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் உன்கிட்ட சொன்னா நீ நம்பியா இல்லைன்னு தெரில. என்னால் என் தொழிலுக்கு துரோகம்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிடுறேன். டேய் மந்திரவாதி, நீ என்னடா திடீர்னு இப்பெல்லாம் பேசுனுக்கிற? சொல்றா, உன்ன நம்பாம வேற யார் நம்ப போறேன்? இல்லைண்ணா, ஓவரா பில்டப் கொடுக்காது. என்னன்னு சொல்லி தொலை. இந்த மேட்ச் எப்படியா நிறுத்திடணும்ண்ணா. எது என்னடா சொல்ற? எதுக்குடா மேட்ச் நிறுத்தணும்? இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல 5 பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்குண்ணா. என்னது? என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த மேட்ச் நேற்று நைட் என் கனவுல வந்துச்சுண்ணா. நீ என்னடா ஃபைனல் டெஸ்டினேஷன் அதெல்லாம் சொல்லுங்கிற? இதெல்லாம் நான் போய் அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு செருப்பு கழட்டி அடிப்பானுங்க. நீ சொன்னதை நானே நம்பல, அவனுக்கு எப்படி நம்புவானுங்க? நான் நீ 10th 12th என்ன மார்க் எடுப்பேன் என் தாத்தா கரெக்டாக கணிச்சு சொன்னாரா? அதேமாரி உனக்கு எந்த காலையில் சீட்டு கிடைக்கும் என் அப்பா கரெக்டாக சொன்னாரா? அதே பரம்பரையில் வந்த 3ஆவது தலைமுறை ஜோசியன் நான் சொல்றது கண்டிப்பாக நடக்கும். தயவு செஞ்சு என்னை நம்பணும். உனக்கு புரியவே மாட்டேன். டேய் நீ சொல்றத நான் நம்புறது முக்கியம் இல்லடா. இதை போய் நான் அவனுங்கிட்ட சொன்னேன்னா இந்த மேட்சுக்கு நான் பயந்து போய் தான் பொய் சொல்றேன்னு நினைப்பானுங்க. நீ சொல்றதையும் நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. புரியுதா இல்லையா உனக்கு? இன்னும் என்ன நம்பல? இது வரைக்கும் உனக்கு யூசப் அண்ணன் என்னைக்கா கால் பண்ணிருக்காரா? அவன் ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ண போறான்? என் நம்பர் கூட அவன்கிட்ட கிடையாதுடா. இனி எண்ணி 10 செகண்ட்ல அவர் ஒன்று கால் பண்ணுவார். பாக்குறியா? இரு கண்ணில் குத்திடாத இரு. என்ன ஃபோன் அடிக்குது? யூசஃப். ஹலோ. எங்கள் டீம்ல எல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க. எப்படி அதெல்லாம் சொல்ற நீ? இதுக்கே ஷாக்கான எப்படின்னா, இப்போ சரத்தனை உனக்கு கால் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னால் வர முடியாமல் உனக்கு கால் பண்ணி சொல்லுவார் பார். ஹலோ, டேய் மச்சான், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா, மேட்சுக்கு வர முடியலடா. ஆக்சிடென்ட்டா? என்ன இந்த பீடாவன் சொல்கிறதுல நடக்குது? சரி மச்சான், நீ பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். அந்த மேட்ச் நான் பார்த்துக்கிறேன். பை.
இப்போ 3வது அவங்க டீமு என்ன ஆர்டரில் வருவாங்கன்னு இப்போ உனக்கு சொல்கிறேன் பார். இப்போ ஃபஸ்ட்டு யூசஃப் அண்ணன் உள்ளே வருவார், நெக்ஸ்ட்டு விக்கி அண்ணன் வருவார், அப்புறம் சந்தோஷ் அண்ணன் வருவார், அப்புறமா போல அண்ணன் வருவார். வழக்கம் போல் அஸ்வின் அண்ணன் லேட்டாக தான் வருவார். சரி, உன் வழிக்கே வரேன் நான். அதான் உன் கனவுல என்ன வந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அதை அப்படியே என்கிட்ட சொல்லு, அதை நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன். என்ன ஓகேவா? இதுக்கு போய் சீரியஸாக பேசுனுக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்னடா புது பிரச்சனை? இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் 4 பேருக்கு யாருக்கு என்னென்ன ஆபத்துன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. 5ஆவதா யாருக்கு என்ன ஆபத்துன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே எங்கள் அப்பா தூக்கத்துலேருந்து என்னை எழுப்பி விட்டார். ஐயோ, இவன் வாழவும் விட மாட்டான், சாவும் விட மாட்டானே. நீ சொல்கிறதெல்லாம் நான் உண்மையினே ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனால் இதெல்லாம் நான் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லைனா நீ மேட்ச்குள்ளே போ. ஓவர் 2வது பாலில் என்ன நடக்கும்னு நீயே பார்ப்பேன். நீ சொன்னதெல்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல. இப்போ நீ சொன்னதை கேட்டு என்னால் போயிட்டு மேட்சை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்போ நான் போய் மேட்சை நிறுத்துங்கடான்னு சொன்னேன்னா நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக அப்படியே விளையாடுங்கடா, செத்தா சாப்பிடான்னு விட்டு போகவும் முடியாது. நான் உள்ளே இருந்து தான் அந்த 4 பேரை காப்பாற்றணும். 5வது யாரும் ஞாபகம் வந்தால் மேட்ச் முடியறதுக்குள்ளே சொல்லு. ஃபர்ஸ்ட் ஓவர் 2nd பால். சந்தோஷ் பேட்டிங் ஆடுறப்போ கால் ஸ்லிப் ஆகி பின்பக்கமாக கீழே விழுந்துருவான். விழுற இடத்துல ஒரு கல் இருக்கும், அது அவன் தலையில் மோதும். என் மாப்பிள்ள வந்து எப்பவுமே சாமிக்கு விட்டுருவான்டா. அப்ப மிச்ச பந்து டேய், அவன் எல்லா பந்தியும் சாமிக்கு தான்டா விடுவான். சீக்கிரம் அவுட் ஆகி தொலைங்கடா, அவனை எல்லாம் பாலை வேஸ்ட் பண்ணுவான்டா. விக்கெட்டே போயிடுச்சு, இன்னும் என்னடா பாட்டு போடுறீங்க? என்ன மச்சான் அதுக்குள்ளே அவுட் ஆகிட்ட? கிரிக்கெட்டில் பேட்டிங் பவுலிங் தவிர மீதியெல்லாம் சூப்பராக பண்ணுவேன். டேய், இருக்கிறதே அவ்வளோதான்டா மச்சான். இங்கே திறமையை காட்ட முடியாதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒருத்தவன் திறமையே காட்ட முடியாமல் இருக்குல்ல, அதான் பிரச்சனை. இப்போ எதுக்குடா நீ சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் நல்ல பிளேயர்னு ஒத்துக்கிறீங்க, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். நான் ஒத்துக்கிறேன்டா, நீ நல்ல பிளேயர் தான். தேர்ட் ஓவர் 5th பாலில் விக்கியும் யூசஃபும் ரன் எடுக்க ஓடுவாங்க. அப்போ யூசஃப் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். அவன் வாயில் இருந்த பபிள் கம் சோக் ஆயிடும். சொன்ன கணக்குப்படி பார்த்தா இந்த பாலில் தான் அடுத்த உயிர் போக போகுது. யூசஃப் உயிரை காப்பாற்றணுன்னா ஓவர் த்ரோவை அவாய்ட் பண்ணணும். அவனுக்கு 3வது ரன் எடுக்க ஓடக்கூடாது. தலைவன் கொடி, தர்ம கொடி, தரையன் கொடி, வீர கொடி, விஜய கொடி. டேய், அது வேற கட்சிடா. இந்த சாவியும் தடுக்கிறேன்டா. டேய், சீக்கிரமா பால் எடுத்து போடுங்கடா. 2 ரன்னுக்கு மேல அவனுக்கு ஓடக்கூடாது. எடு சீக்கிரம் எடு. டேய், இன்னொரு ரன் வாடா. ஏய், ஓவர் த்ரோடா, வாடா. ஏய், பால் புஷ்டாண்டா, வராத. ஏய்,
சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்டுக்கோங்க. மொத்தம் 6 ஓவர், அவனுங்க 73 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம 74 அடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பொறுமையாக நின்று டொக்கு வச்சு விளையாடுங்க. லாஸ்ட் 4 ஓவர் நல்லா இறங்கி அடித்து விளையாடுங்க. அப்போ தான் நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியும். புரியுதா? குரு நவனி ஓப்பனிங் இறங்க. தரமான கிரிக்கெட் மேட்ச்னா என்னன்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன் மச்சான். நானும் காட்டுறேன் மச்சான். டேய் பாலை பார்த்து போடுறா. எதுக்குடா பால்ல போட்டீங்க? நீ தானடா பாலை பார்த்து போட சொன்ன. மந்திரவாதி சொன்ன அடுத்த ஆபத்து நவனிக்கு. செகண்ட் இன்னிங் செகண்ட் ஓவர் செகண்ட் பால். கழுத்தில் ஏதோ குத்திடுச்சு. நான் செகண்ட் இன்னிங் செகண்ட் ஓவர் செகண்ட் பால்ல நமனி கீழே விழுந்துருவான். அப்போ அவன் கழுத்துல ஏதோ ஷார்ப்பான பொருள் குத்திடும். அது என்னன்னு எனக்கு தெரியல. நவனி எவா நிமிஷம். என்னது இது? பைத்தான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன்டா. போய் விளையாடு மச்சான். ரொம்ப மட்டகரமாக விளையாடி இருக்கானுங்க. கொஞ்சம் அடிச்சு ஆடு, அப்போ தான் ரன் ஏறும். இதான் சொல்கிறான். நான் பாரு அப்படியே போகிறேன். டேய் யாரா அவன் ஃபுல் ஃபார்மஸில் வந்து நின்றுட்டு இருக்கிறான்? அவர் கொஞ்சம் இன்வெர்டர் ப்ரோ. என்னது இன்வெர்டரா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நீங்கள் போடுங்க ப்ரோ. வாவ், வாட் அ மேன். ஏய் என்னடா அவன் ஒரு ஓவர் தான் விளாட்னா, அதுக்குள்ள டைம் அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ரா. ஒரு ஓவருக்கு மேலே விளாட மாட்டான்டா. இது என்ன கதையா இருக்குடா டேய். டி லாஜிக்லாம் கேட்காதடா, போய் விளாட்றா போடா. அடா போடாங்க. மந்திரவாதி சொன்ன 4வது உயிர் ஜகா கார்டியாக் அரெஸ்ட். 5th ஓவர் 6th பால்ல ஜகாவும் குருவும் ரன் எடுக்க ஓடுவாங்க. அப்ப திடீர்னு ஜகா நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துருவான். ஏய் நீ என்னடா இங்கே நின்னுக்கிற? நீ ஒரு ரன் மட்டும் ஓடு, அதுக்கு மேலே ஓடாது. ஓகேவா? ஓகேடா. ஐயோ இவனெல்லாம் ஏன்டா விளையாட கூட்டின்னு வந்தீங்க? அருமைடா. டேய் நீயாவது பார்த்து விளாட்றா. சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன் மச்சான். லவ் யூ. அம்மா திருந்த மாட்டல நீ. இந்த பழக்கம் வர போக மாட்டீங்க. டேய் மச்சான், இன்னும் ஒரே ஒரு இருக்குடா. அடிச்சனா ஜெயிச்சிடலாம்டா. அண்ணா மந்திரவாதி கொடுக்குற ரியாக்ஷன் வச்சு பார்த்தா அப்போ அந்த சொன்ன 5வது ஆபத்து எனக்கு தானா? இப்போ எனக்கு என்ன ஆக போகுது? எந்த ரூபத்தில் எனக்கான ஆபத்து இங்கே தேடி வரப்போகுது? எதுவுமே தெரியலையே. இதோ கடை. இது என்ன நரகமா? எம்மனோட ஏஜென்ட்ஸ் மேலே 4 பேர் நிற்கிறானுங்களே. வெற்றிகரமாக எப்படி மேட்ச் தோத்துட்டீங்க? இப்ப எதுக்கு எல்லாரும் என்ன வர சொன்னீங்க? ஒரு பொய் சொல்லணும்டா மந்திரவாதி.
பொய்யா? என்ன பொய்? நாளைக்கு ஒரு மேட்ச் நடக்கும், அதில் உன் ஜோசியத்தை வச்சு போய் சொல்லணும். அண்ணா வெற்று, என்னால் ஜோசிய விஷயத்தெல்லாம் என்ன விளாட முடியாதுண்ணா. ஓவரா உத்தமன் மாதிரி பேசாத, சொல்றது சொல்லு. அண்ணா என்னால் ஜோசிய விஷயத்துல என்ன விளாட முடியாதுண்ணா. சாரி, நான் மன்னிச்சிருந்தேன். 500 ரூபா தரேன். பணம் எப்போ கிடைக்கும்? முடிச்சு விட்டாங்க மாமா. ஏமாத்தி தாண்டா ஜெயிச்சானுங்க அவனுங்க. இருந்தாலும் தோத்தது தானே. மாமா டேய், எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்னாப் பாருங்களா. ஃபோனை கட்டுறா. அஸ்வின் ஸ்னாப். ஏய் என்னடா லாஸ்ட் பாலு நோ பாலு, அஸ்வினோட ஸ்னாப்பா பாரு. என்னடா இது? ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணோம்ல. முடிய வேண்டிய மேட்ச் ஸ்னாப் போட்டு கெடுத்து விட்டான். ஒரு பால் ஒரு 6, வரலாறு காணாத வெற்றி நான் காட்டுறேன்டா. It's okay, bro. Shit happens. Best of 3 வச்சுக்கலாமா?